Hi Ravayans, welcome to Mochefix, part of Benefix. First of all, நான் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ டிலே ஆக்குனதுக்கு மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ஒர்க் இல்லை, நிறையவே ஒர்க்கு, அதனால தான் என்னோட வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்டர் ப்ரொஃபஸரோட போனஸ் பார்ட் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையாடா, அதுதான்டா போடுறேன். நிறைய பேர் கேட்டீங்க, என்னோட போடவே முடியல, அது கில்ட்டியாக தான் இருந்துச்சு, இப்போ போட்டுறேன். ஓகே அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எப்படியோ டைம் ஒதுக்கி போட்டோமே அப்படின்னு. நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்துக்கிறீங்க, வெல்கம் டு அவர் ஃபேம்டா. வாங்க நம்ம வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஒயன் அப்படியே அழுவிக்கிட்டே அவங்க வீட்டு மேலே போறா. அப்படின்னு அழுகிட்டே அவர் ரூம்ப சாத்திட்டு பெட்ல போய் தூங்குறா. அங்க நடந்தது எப்படின்னா என் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லுவேன், என்ன நினைப்பாங்க? மிஸ்டர் ப்ரொஃபஸர் இவ்வளவு கேவலமான மனுஷன், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. இவராத பண்றாரா இதெல்லாம்? இல்ல, அன்னைக்கு நான் எங்க அப்பாட்ட சொன்னது தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்குறாரு. ஆமா உங்களை நான் என்னெல்லாம் நினைச்சேன், ஆனா நீங்க இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க. வயிறு வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்குமா? இப்ப நான் எங்க அம்மாட்ட என்னன்னு சொல்லுவேன்? கடவுளே, வலி தாங்கவே முடியல அப்படின்னு அவ அழுகிட்டே பெட்ல தூங்குறா. அவ அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறா. தட் டைம் அவளோட பெட்ரூமை யாரோ ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம வயனோட அம்மா தான். வயன், என்ன ஈவினிங் டைம்ல தூங்குறா? இது உனக்கு பழக்கமே இல்லையே. வயன், ஹே வயனு, என்னடி ஆச்சு? ஏன் பெட்லாம் ரத்தமா இருக்கு? வயனு, வயன்னா, வயன் என்னாச்சுடி? வயன் எலும்பு. அம்மா நீ எங்கம்மா? இங்க ஜன்னடி, இது பெட்லாம் ரத்தமா இருக்கு, என்னாச்சு உனக்கு? ஆமா, அது பீரியட்ஸ் டைமா உனக்கு? ஆமாம்மா, நான் வலிய தூங்கிட்டேன், அதான் பிளட்டா இருக்கு போல அப்படின்னு அவ எலும்புறா. ஆனா அவளோட எலும்ப முடியல. ஏய் இருடி, ஏன் எலும்புற? இரு, அம்மா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நாப்கினை எடுத்துட்டு வர்றாங்க. என்னம்மா என் பிளட் வர வரைய தூக்குவியா? எலும்பு, வா பாரு, ஒயிட் மேட்ரஸ் எல்லாம் பிளட் ஆயிருச்சு, இப்ப கிளீன் பண்ணணும். சரி விடு, வா, நீ நல்லா இருக்கில்ல? அம்மா ஜலம முடியல. என்னடி இவ்வளோ சத்து கம்மியா இருக்க? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, எல்லாத்தையுமே சாப்பிடாம ஒதுக்குனா இதுதான் நிலைமை, பாத்துக்கோ, வா எலும்பு அப்படின்னு அவங்க அம்மா கைத்தாங்களா கூப்பிட்டு போறாங்க வாஷ்ரூம்க்கு. போய் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ளாட்டி இதை ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி அம்மா. அம்மா வாட்ரூப்ல ட்ரெஸ் மட்டும் எடுத்தாங்க. இரு எடுத்துறேன். அவங்க அம்மா ட்ரெஸ் அண்ட் டவலை எடுத்து கொடுக்குறாங்க. போமா, போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ளாட்டி மேடை கூப்பிட்டு கிளீன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே வாஷ்ரூம்க்கு லாக் போடாம போறா. எவ்வளவு பிளட் எதனால வருது அம்மாட்ட சொல்லவும் முடியாது, என்ன பண்ணட்டும், பயமா இருக்கு, டாக்டர்கிட்ட போன கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ட்டு அவ புலம்பிட்டு ஷவரை ஓபன் பண்ணி விட்டுறா. அந்த ஷவர்ல அப்படியே நிக்கிறா. அவளோட அந்த பாடி ஃபுல்லா அந்த தண்ணி படப்பட அவளுக்கு ஜிமின் தொடுற மாதிரியே ஞாபகமா இருக்கு. எங்க ப்ரொஃபஸரோட அந்த குரல் என் காதை கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு அவ காதை பொத்திக்கிட்டே அவ அப்படியே ஷவர்ல பாத் எடுக்கிறா. பாத் பண்ணிட்டே இருக்க போது அவ ஷாம்பு போடுற டைம்ல அவளோட ஹேரை கோரி விட்டுட்டு இருக்கா. எங்க ஓடுற, இன்னைக்கு எங்க தப்பிக்க முடியும்? அப்படின்னு அவ கத்திட்டு ரொம்பவே ஸ்பீடா பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்றா. உடனே அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. வயன் என்னாச்சுமா? வயனு என்னாச்சு? அங்க என்ன, அங்க என்னடி? அடியே என்ன, ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்கா? எதையும் பார்த்து பயந்துட்டியா? அது இல்லம்மா. அப்புறம் ஏண்டி இந்த பதட்டம்? பாத் பண்ணிட்டியா? பண்ணிட்டம்மா. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? இல்லம்மா, அங்க
பல்லி இருந்துச்சு. அதான். பல்லிக்கு பயமாடி? ஓ, போய் முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு. சரிம்மா. மைட் சொல்லுங்கம்மா. இந்த மேட்ரஸை மாற்றிட்டு பாப்பாவுக்கு பக்கத்து பெட்ரூமில் இருக்கிற மேட்ரஸை போட்டுரு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டையும் மாற்றி விட்ரு. ஓகே? பாப்பாவுக்கு முடியல, அதனால் அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துரு. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். ஓகே. அப்புறம் வயன், என்னம்மா, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடு, கீழே வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே? அம்மா, அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறக்குள்ள அவங்க மெய்டு அவளோட ரூமை அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவள் அப்படியே வந்து பய பெட்டில் படுக்கிறா. எங்கே பார்த்தாலும் அந்த ப்ரொஃபஸரோட வாய்ஸ் என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. அகெயின் அந்த மாதிரி நடந்துருமா என் லைஃப்பில்? அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்பாட்டே நான் எப்படி சொல்லுவேன்? அவங்களுக்கு இது கேவலம் இல்லையா? மொரோவர், இது எனக்கு அசிங்கம் இல்லையா? இதுக்கு நானும் தான் ஒரு காரணம். ஐ ஃபெல்ட் கில்ட்டி. தப்பு பண்ணிட்ட பையன். நீ அப்படிலாம் நடந்துக்கிறாம இருந்தேன்னா இன்னைக்கு இந்த சார் வந்துட்டா இப்படி நடந்துக்க மாட்டார் அப்படின்னு அவ அழுதுட்டு அந்த பெட்லயே படுத்து தூங்குறா. இப்படியே 2 days பாஸ் ஆகுது. தேர்ட் டே ஈவினிங் டைம்ல இவ மொபைலுக்கு ஒரு கால் வருது. நன்னதர் அவ ஃப்ரெண்டு லில்லி தான். இல்லையா, இவள்கிட்ட பேசின எல்லாத்தையும் சொல்லிடுவேன், இல்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றா. அகைன் கால் பண்றா லில்லி. இவ கட் பண்றா. இப்படியே 4 times லில்லி கால் பண்ணிட்டே இருக்கிறா. நம்ம வயன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டு அப்படியே பில்லோ கீழே வச்சுட்டு தூங்குறா. அந்த டைம்ல இவளோட ரூமை யாரோ ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. அம்மாடி வயன். அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. டேப்லெட் போட்டியா? போட்டம்மா. என்னம்மா? உன்னோட ஃப்ரெண்ட் லில்லிமா கால்ல இருக்கா, இந்த பேசு. என்னது லில்லியா? பூச்சி, ஏமா எடுத்த? இப்போ நான் இவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே அவ அந்த ஃபோனை வாங்கி காதில் வைக்கிறா. ஹலோ பையனே, நல்லா இருக்கியா? இங்கே இருக்க லில்லி. நீ? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், ஏன் 2 நாளாக காலேஜுக்கே வரல? அதான் ஹெல்த் இஷ்யூ லில்லி. உண்மையாவா? என்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் வந்துடுவியடி காலேஜுக்கு. நீ ஐவி நாங்கள் போனதுலேருந்தே ஒழுங்காக பேசலை, சரியில்லை, எதுவும் கோவத்தில் இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லை லில்லி, உண்மையிலேயே ஃபீவர். வேணா அம்மாட்ட கேட்டுப்பாரு. சரிடி, நம்புறேன். சீக்கிரம் காலேஜ் வந்து சரி என்ன? அப்புறம் என்ன லில்லி? அப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் வர்றதில்ல. எந்த ப்ரொஃபஸர்? அதாண்டி அந்த மிஸ்டர் ப்ரொஃபஸர் ஜிமின்னு. ஜிமின் சாரா? லில்லி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் கேட்டு வைடி. இல்லை லில்லி, எனக்கு ஃபீவரா இருக்கு, அப்புறம் பேசுறேன். சார் இனிமே வரமாட்டார் கிளாஸ்க்கு. ஜனா சொன்ன சார் இனிமே கிளாஸ்க்கு வரமாட்டாரு. ஏன்? அவர் பேக் டு ஆஃபீஸ் ரூம் ஒர்க்குக்கே போயிட்டாராம். எதனால தெரில, சொல்லிக்கிட்டாங்க. உண்மையானு தெரில. சரி நீ வா, ஃபன் பண்ணலாம் என்ன? அப்படியா? சரி லில்லி, நான் முடிச்சா வர ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா கொஞ்சம் டேஸ் ஆனதும் வரேன். சரிடி, சீக்கிரம் வாடி, எனக்கு போர் அடிக்குதுடி. இங்கே சுவாவும் கிளாராவும் படுத்துகிற பாடு தாங்க முடியல. நீ வந்தால் தான் அடங்குவாங்க. சரிடி, வச்சிடுறேன். சரிடி, உடம்பு பார்த்துக்கோ என்ன? எதா இருந்தாலும் கால் பண்ணு, ஹோம்ஒர்க்லாம் நான் அனுப்பிவிடுறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிட்டு அவ அப்படியே அந்த பெட்ல தூங்குறா. அம்மாடி வயன்னு. அம்மா நீ ரெஸ்ட் எடு, என்ன எதா இருந்தாலும் கூப்பிடு. சரிம்மா, நீ போமா அப்படின்னு சொன்னது அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. வயன் அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கா. அவள் தூக்கமே வர மாட்டேங்குது. ஜெமின் சார் கிளாஸ்க்கு வரலையா? இனி கிளாஸ் எடுக்க மாட்டாரா? அவருக்கு பயந்துதானா இவ்வளோ நாள் காலேஜுக்கே போகல? நான் போகிற டைம்ல வந்துட்டா என்ன பண்றது? இல்லை, நான் போக மாட்டேன். அவரை பார்க்குற நிலைமையில நான் இல்லை போக மாட்டேன் அப்படின்னு அவ அழுவிட்டு அவளோட பில்லவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறா. அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்புறா. அவளோட எந்திரிக்க முடியல. ஃபீவர் விட்டப்பாடே இல்லை. உடம்புல வலிக்குது, தெர்மோமீட்டர் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே தெர்மோமீட்டர் கேட்டு கீழே போறா. அந்த டைம்ல ஸ்டெப்ஸ்ல இறங்க போகுது. நன்னதர் வயனோட அப்பா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வா என் அருமை மகளே. அப்பா? ஆமா, எது காலேஜ் போல? அது வந்து வயன், நீரி நான் சொல்லிக்கிறேன். என்னங்க, நீ எதுவும் வாய் பேசாதடி. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. நான் பண்ண தப்பு இவளை செல்லம் கொடுத்து கெடுத்ததுதான். இவ செல்லம் கொடுத்ததுல கெட்டு போய் நிக்கிறா. அப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு? என்னன்னு தெரியலையே. அது வந்து அப்பா நான் சொல்றேன்
நீ எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் அந்த ஜிமின் சார் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு நடந்த விஷயத்தையா? பூச்சி, அப்பா இன்னைக்கு சாவடிக்க போறாரு என்ன? அப்பா அப்படிலாம் இல்லப்பா. என்ன அப்படிலாம் இல்ல, சரியா படிக்கிறது இல்ல, இன்டர்னல்ல எல்லாத்துலயும் ஃபெயிலு, செம் வரப்போகுது, இப்ப காலேஜுக்கும் போகல. காலேஜ் போகாம வீட்டை உட்காந்து என்ன செய்ய போறா? உன்னை எதுக்கு தான் படிக்க வச்சேன் நான் காலேஜுக்கு? பிரின்சிபலோட மகன் சொல்லிக்கிறாத, அசிங்கம் எனக்கு. முதல்ல போய் படி. அந்த சாரோட சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனியல்ல, போ. அவருக்கு ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்து கொடு, என்னோட பேரை காப்பாத்து. உன்னாட எனக்கு தலை காட்ட முடியல அந்த சார் முன்னாடி. ஐயோ, ஏங்க குழந்தை இப்படி திட்டுறீங்க? பின்ன என்னடி, எப்ப பார்த்தாலும் என் பேரை சொல்லிக்கிட்டு ஆடிட்டு தெரியுறா காலேஜில். நானும் சின்ன பிள்ளைன்னு விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காடுறா. இப்ப பாரு, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, செம் இன்னும் 10 daysல வருது. இப்ப காலேஜ் போக மாட்டேங்கிறா. என்ன படிக்கிறா எனக்கு ஒன்னும் புரியல. இவன் வளர்றதே சரியில்லை. சா, நான் காலேஜ் கிளம்புறேன், அவளையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டிட்டு போயிடுறாங்க. அம்மா நான் மேல போறேன். ஐயோ வயன், இன்னைக்கு அழுவாதடி. உங்க அப்பாவுக்கு தெரியாது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, நான் தான் மறைச்சிட்டேன். அப்புறம் அவர் கவலைப்படுவாருன்னு தான் மறைச்சேன். இல்லம்மா நான் மேல போறேன், நான் காலேஜ் வேணா இன்னைக்கு போயிட்டு வரேம்மா, இல்லட்ட அப்பா திட்டுவாரு. வேணாம், நீ போய் தூங்கு, நாளைக்கு போய்க்கோ. இல்லம்மா நான் காலேஜுக்கு போறேன். ஏண்டி இன்னைக்கு போவாத? உடம்பு சரியில்லாம எங்க போற? போ மேல போ, நான் பேசிக்கிறேன் உங்க அப்பாட்ட. சரிம்மா. அப்பா எதுவும் புரிஞ்சுக்கிறாம கத்துறாரு. நான் எப்படி சொல்லுவேன் அந்த சார் என்ன இப்படி பண்ணிட்டான்னு? சொன்னா இவங்க தாங்குவாங்களா? இல்ல எனது சும்மா விட்டுருவாங்களா? அப்பா திட்டுறது எனக்கு தேவைதான். நான் அங்க ஊர்படியா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு வந்துக்காது. எல்லாத்துக்குமே நான் காரணம் தான் அப்படின்னு அவ அழுவிட்டே அவ பெட்ரூம்க்கு போயிடுறா. மனசுதான் கஷ்டமா இருக்கு, லில்லிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நான் லில்லிக்கு கால் பண்றா. லில்லி, வயன் வரையா அன்னைக்கு? இல்ல லில்லி, உடம்பு முடியல, கிளாஸ் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அனுப்பி விடு. கிளாஸ் ஒர்க் தாண்டி தொகை இருக்கு, எழுதிருவியா 1 dayல? ஜெராக்ஸ் போட்டுக்கோ. இல்லடி நான் எழுதிடுறேன், நீ எல்லாமே அனுப்பி விடு. இப்ப எங்க இருக்க? கிளாஸ்ல தான் இருக்கேன். என்ன சப்ஜெக்ட்? நம்ம ஜிமின் சார் சப்ஜெக்ட் தான். வந்துக்கிறாரா? இல்ல பழைய ப்ரொஃபஸரே வந்துட்டாரு. அப்படியா? சரி, நீ எனக்கு எல்லா ஒர்க்கையும் அனுப்பிவிட, காலையில கிளாஸ்க்கு வந்துடுறேன். உண்மையாவா? உண்மையாதான் அப்படின்னு பேச போது சுவா டக்குன்னு போனை வாங்கி கேக்குறான். வயன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சுவா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, சீக்கிரம் வாடி கிளாஸ்க்கு, நம்மளோட அரட்டை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வரேன்டா. சரி வச்சிடுறேன், அவள்கிட்ட ஒர்க் மட்டும் அனுப்பிவிட சொல்ல. என்ன? சொல்றேன் அப்படின்னு சொன்னது. வயன் அப்படியே காலை கட் பண்றா. நம்ம லில்லி ஒர்க் எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டுப்பா. நம்ம வயன் ஹோல் நைட் உட்காந்து எழுதுறா மாங்குன்னு. நெக்ஸ்ட் டே ஆகுது, அப்படியே காலேஜுக்கு போறாங்க. வயன் காலேஜுக்கு போனது ஃப்ரெண்டு லில்லி, கிளாரா, சுவாக்கலாம் அவ்வளோ சந்தோஷம். வயன் வந்துட்டியா? வயனே வந்துட்டியாடி? வந்துட்டேன். என்னடி ஆச்சு, ஏன் 1 week காலேஜ் வரல? நான் சொன்னேன்லடா ஃபீவர்னு. ஃபீவர் காடி 1 week லீவ் எடுத்தா? அப்படி என்ன ஃபீவர் உனக்கு? அது வைரஸ் ஃபீவர். ஓகே இப்ப சும்மா இருறா, அவளே இப்பதான் வந்துக்கிறா. இப்ப ஓகே தானடி வயனே? ஓகே தான் லில்லி, வா கிளாஸ் போலாம். ஏன் நீ டல்லா இருக்கா? ஃபீவர்னாலயா? அதனாலதான், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கிளாஸ்க்கு போயிடுறா. கிளாஸ்க்கு போனா ஜிமின் ஃப்ரெண்டோட கிளாஸ் நடக்குது. இவ வயன் அப்படியே தண்ணறி உட்காந்துட்டே இருக்கா. வந்துருவாரா நெக்ஸ்ட் கிளாஸ்? ஜிமின் கிளாஸ் தானே, வந்துட்டா என்ன பண்ணட்டும்? அவரை எப்படி நான் பாப்பேன்? ஐயோ கடவுளே, வரக்கூடாது, காப்பாத்து. திஸ் இஸ் அவர் மிஸ்டர் ப்ரொஃபசர் ஜிமினோட கிளாஸ் தான். இல்லை ஜிமின் சார் வந்துருவாரா? அவர் வந்தா என்ன, வரட்டா உனக்கு என்ன? நீ எதுக்கு அப்புறம் இருந்து ஜிமின் புலம்பிட்டு இருக்க? அவ்வளோ பிடிச்சிக்குதான் என்ன? இல்ல கடவுளே, ஜிமின் வந்துடக்கூடாது அப்படின்னு இவ வேண்டிட்டு இருக்க போது அங்கிட்டு ஃபுட் ஸ்டெப் கேக்குது. ஐயோ வர்றாரா? வந்தானா எப்படி வர பாப்பேன்? எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகும், வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவ நிக்க போது எல்லாருமே மார்னிங் கத்துறாங்க. இவளும் எந்திரிச்சு நிக்கிறா. உள்ளக்க வர்றது நம்ம ஜிமின் கிடையாது, அவளான ஓல்டு ப்ரொஃபஸரே வந்துக்கிறாரு. அதை பார்த்த உடனே வயனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படின்னு பெருமூச்சு விடுறா. அப்பா, ஜிமின் சார் வரல, நம்ம ஓல்டு ப்ரொஃபஸரே வந்துக்கிறாரு. வயன், சார் எதுக்கு இவ்வளோ நாள் வரல? சார் உடம்புக்கு முடியல. இப்போ எப்படி இருக்கு?
ஐம் ஆல்ரைட் சார். ஒர்க்கெல்லாம் முடிச்சியா? ஒர்க் முடிக்காட்டா டைம் எடுத்து முடிச்சிரு, செம் வருது. ஆ, நான் முடிச்சிட்டேன் சார். அதுக்குள்ளேயா? குட். சரி உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே நோட்ஸ் தான் தர போறேன். இந்த நோட்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க, செம்முக்கு யூஸ் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வயனும் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கா. இப்படியே 3 days பாஸ் ஆகுது. 3 daysமே நம்ம வயன் ஜிமினை பார்க்கல, ஜிமின் வயனை பார்க்கல, வயன் ஜிமினோட ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கா. அப்பதான் கிளாஸ் டைம்ல லில்லி கூப்பிடுறா வயனை. என்னடி, எதுக்கு கூப்பிடுற? இப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. நம்ம சார் இருக்கார்ல. எந்த சார் ரீ? அத்தாண்டி ஜிமின் சார். ஆ, ஆமா. அவரை பார்க்கவே இல்லையேண்ணா. எங்கேயும் போயிட்டாரா என்ன? அதெல்லாம் இல்லடி, இங்கேதான் இருக்காரு. அவருக்கும் நம்ம மேம் இருக்காங்க இல்லையா, பக்கத்து டிபார்ட்மெண்ட் மேம். எந்த மேம் டி? அத்தாண்டி அந்த மெர்சி மேம். ஆமா, அவங்களுக்கு என்ன இப்ப? அவங்களுக்கும் நம்ம ஜெமின் சாருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கு. என்ன? அப்படியா? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இருக்காது. ஏ, காலேஜே சொல்லுதுடி. என்னடி புது கதையா இருக்கு இது? அதான் எங்களுக்கு தெரில. சாரும் இப்போ கிளாஸ்க்குலாம் வர்றதே இல்லை தெரியுமா? அந்த மெஸ் இருக்காள்ல, அவள் அடிக்கடி சாரோட ரூம்க்கெலாம் போகிற மாதிரி கேள்விப்படுறேன். என்ன ப்ரொஃபஸர் அப்படி பண்ணுறாரு? காலேஜுக்கே தெரியுற அளவுக்கு இல்லை, இருக்காது. நான் நம்ப மாட்டேன். ஆமாம், ஜெமின் சாரை பற்றி சொன்னா நீ எதுக்கு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிற? ஆ, ஒன்றும் இல்லடி, சும்மா யோசிச்சு பார்த்தேன். சரி சும்மா இரு, கிளாஸு கவனி. அங்கே என்ன சத்தம்? ஆ, ஒன்றும் இல்லை சார். ஏய், கிளாஸு கவனிடி அப்படின்னு வயனும் அவ ஃப்ரெண்டும் கிளாஸு கவனிக்கிறாங்க. இப்படியே அந்த கிளாஸ் முடியுது. ஹே லில்லி, சுவா. என்ன என்ன வயன், லைப்ரரி போகலாமா? ஐயா நான் வரல, நீ போயிட்டு வா. டிச்சுவா, எக்ஸாம் வருதுடா, அதுக்கு வா, நோட்ஸ் எடுக்கலாம். நான்லாம் வரலப்பா, நீ வேணா போயிட்டு வந்து எனக்கு எடுத்தா. இன்னும் திருந்த மாட்டான்டி. நீ வா லில்லி, நம்ம போகலாம். ஆ வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் லில்லியும் லைப்ரரி போய் புக் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம வயனோட மைண்ட்ல சம்வாட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோ. நான் எதுக்கு லில்லி சொன்னதே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜெமின் சார் எப்படி போனா நமக்கு என்ன? அவரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம். தேங்க் காட், இப்பெல்லாம் பாக்குறதே இல்லை. ஆனா அவரோட மெமரிஸ் ஏன் என்னை போட்டு இப்படி கொல்லுது? அவர் என்ன பண்ணா என்ன? அவர் எனக்கு பண்ணதுக்கு அவரை நானும் இல்லை, கடவுளே மன்னிக்க மாட்டாரு. அவரோட நினைப்பே வரக்கூடாது. சே, எவ போய் அவர்கிட்ட பேசினா நமக்கு என்ன? நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு அவ மைண்ட்ல நினைச்சிட்டு அவ புக்கை ரீட் பண்றா. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஏ வயன், டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்குள்ளயா? ஆமா, இட்ஸ் 4:30. சரி இரு வரேன் அப்படின்ட்டு வயன் அந்த புக்கையும் எடுத்துட்டு அப்படியே வரா. யா வந்தா தூரத்துல காரிடார்ல அழகான ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் காஃபி கலர் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி கையழகா மடக்கி விட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமா யா நன்னத மிஸ்டர் ப்ரொஃபசர் ஜெமின் நடந்து வர்றாரு. வயன் அதை பாக்குறா. ஜெமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே நிக்கிறா. ஜெமின் அப்படியே வர்றாரு. இவ தயங்கி தயங்கி அதே பாத்துல இவளும் நடக்கிறா. லில்லி வயன்கிட்ட பேசிட்டே நடக்கிறா. ஆனா வயன் அது எதையுமே காது கொடுத்து வாங்கல. நம்ம ஜெமின் சாரையே வயன் வச்சக்கன் வாங்காம பாக்குறா. ஜெமின் பக்கத்துல வர வர வயனுக்கு ஒரு மாதிரியா பயமாகுது. சார் பார்க்க கூடாது, என்ன பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பைய நடந்து பக்கத்துல போறா. நம்ம ஜிமின் ரொம்பவே ஹேண்ட்ஸமா அப்படியே ஃபேஷன் வாக் மாதிரி நடந்து கிராஸ் பண்ணி போறாரு. வயனை ஜிமினை கிராஸ் பண்றா, ஜிமினும் வயனை கிராஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினை பார்க்கவே இல்லை. கிராஸ் பண்ணி 2 பேருமா போயிடுறாங்க. வயன் சட்டுன்னு திரும்பி பார்க்கறா. ஆனா ஜிமின் பார்க்காம அப்படியே போயிடுறாரு. ஹே வயன், அங்க என்ன பாக்குற? ஒன்னும் இல்லடி. சரி, நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. நைட்டுக்கு மறக்காம நைட் ஸ்டடிக்கு வந்துரு என்ன? வர அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போறா. அவளோட ஸ்கூட்டில. ஜிமின் சார் ஏன் என்ன பார்க்கல? ஏன்னா ஏன் கண்டுக்கிறாம போயிட்டாரு? அவர் பார்த்தாலும் பயமா இருக்கு, பார்க்காட்டாலும் ஏக்கமா இருக்கு. அவர் என்ன ஒரு கில்ட்டினஸோட இல்லாம என்னையவே தாண்டி நடந்து போறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன கிளாஸ்க்கும் வர்றதில்ல, என்னை பார்க்கவும் இல்லை. ஐயோ வயன், நீ ஏன் அவரே நினைச்சிட்டு இருக்கா? அவர் உனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம்.
இது யாருக்குமே வரக்கூடாது, எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அவர் மேல ஒரு கோவம் தான் வரணும். ஏன் அப்படி கஷ்டப்படுற அவர் பார்க்கலன்னு. இல்ல அப்படின்னு அவ ஸ்கூட்டில தன்னால புலம்பிட்டு வீட ரீச் ஆகுறா. யா அந்த ஈவினிங் ஆகுது. லில்லிக்கு கால் பண்றா. லில்லி சொல்லுடி, வரியா என்ன? இல்லடி வரல, எனக்கு டயர்டா இருக்கு. நீ நினைச்சடி நீ இப்படிதான் பண்ணுவா. சரி போ, வீட்லயே படி, நான் நோட்ஸ்லாம் அனுப்புறேன். லில்லி ஒரு மாதிரியா இருக்குடி. என்னடி ஆச்சு? மனசுலாம் கஷ்டமா இருக்கு. ஏன், எதனால கஷ்டம்? ஜெமின் சார் இன்னைக்கு நம்ம போகும்போது வந்தார்ல. ஆமா வந்தாரு. இப்ப என்ன அதுக்கு? ஏன் பார்க்காமயே போயிட்டாரு? ஏன் பார்க்காமயே போயிட்டாரா? டி அவர் ஸ்டாஃப், அவர் என்ன டீனா சைட் அடிச்சிட்டு இருக்க? ஆ, அதுவும் சரிதான் இல்லையா? ஆமா, ஜெமின் சார் கிளாஸ்க்கு வரக்கூடாது, அவரை பார்க்க கூடாது, பிளாப்லான்னு பேசுனீங்க. இப்ப என்ன அவர் பார்க்கலாம், அவர் கிளாஸ்க்கு வரலன்னு ரொம்ப வாடுறா. என்னடி, எதுவும் சாஃப்ட் கன்சர்ன் இருக்கா? அப்படிலாம் இல்ல. ம், எதுவும் க்ரஷ் இருக்கா? அப்படிலாம் இல்லையே. சரி நீ வை, நான் படிக்க போறேன். பத்தியா கான்வோ கட் பண்ற பத்தியா? சொல்லு என்ன இருக்கோ மனசுல, அதை ஓப்பன் அப்ப இந்த லில்லிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்யூஷன் தரேன். சே மூடிட்டு பாரு, வைஃபோட அப்படின்னு சொல்லிட்டு வயன் கட் பண்ணிடுறா. அப்படியே நம்ம வயன் படிச்சுட்டே நைட் ஆகுது, தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு ரொம்பவே ஹாப்பியா கிளம்பி போறா. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. ஜெமின் சார்ட்ட ஏதோ இருக்கு. அவரு இவ்வளவு பண்ணியும் இந்த கண்ணைய அவரையே தேடுது. எனக்கு அவரை பார்க்காம இருக்க முடியல. பார்த்தாலும் பயமா இருக்கு. அந்த இன்சிடென்ட் நினைச்சாவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவ புலம்பிட்டே காரிடார்ல அவ கிளாஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஒரு சார், வயன், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தா இந்த பேப்பரை கொஞ்சம் ஜெமின் சார் கேபின்ல கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா அதான் மிஸ்டர் ப்ரொஃபஸர் கேபின்ல கொடுத்துட்டு போயிடுறா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னா நான் சொன்னதாவே சொல்லு. பட் சார் நான் கிளாஸ்க்கு போகணும். இல்ல நீ கொடுத்துட்டு போ, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரும் போயிடுறாங்க. ஜெமின் சார் கொடுக்கணுமா? நான் அவர் பார்க்கவே இல்லை. நான் நான் எப்படி அங்க போய் நிற்பேன்? அவர் பார்த்தாவே எனக்கு எல்லா இன்சிடென்ட்டும் மைண்ட்ல போட்டு குழப்பம். போகணுமா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே பைய நடந்து ஒரு வழியா நம்ம ஜிபின் சாரோட கேபினையும் வந்தடைஞ்சிடுறா. இப்ப இந்த டூரை ஓப்பன் பண்ணவா வேணாமா, இல்ல வேற யார்ட்டே கொடுக்கலாமா? அங்க ஒரு ஜூனியர் பொண்ணு வரா, அவங்க வருவா, அவங்க தான் வரணும். இந்த சைடு வரப்போகுது, இதை கொடுத்துருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ல அவ கை வச்சுட்டு நின்றுட்டே இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தாப்ல, கமீன். என்னது, யார் டோருக்கு வேலையா? கமீன். கூப்பிட்டுட்டாரு, இப்ப என்ன பண்றது? போய் தான் வேணும். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு வயன் அப்படியே போய் நிக்கிறா. நம்ம ஜிமின் அங்கிட்ட சீரியஸா ஏதோ எழுதிட்டு இருக்காரு. யாரு, என்ன விஷயம்? ஐயோ இப்ப இவர்கிட்ட பேசணுமா? யாருன்னு கேக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. பார்த்தா நன்னதா வயன். சா என்ன சா அது அப்படின்னு ஜிமினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வயன் பார்த்துட்டு, சார் இந்த பேப்பரை உங்கள்கிட்ட தர சொன்னாங்க. ஓகே அங்க வச்சுட்டு போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சுட்டு அப்படியே திரும்புறா. இங்கிட்டு ஜிமினும் நம்ம வயனை பார்க்க முடியாம திரும்பிக்கிறான். வயன் சொல்லு. இல்ல சார் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. இல்ல சார் ஒன்னும் சொல்லல. அப்புறம் ரியலி வெரி சாரி. ஏன்னா எதுக்குன்னு உனக்கே தெரியும். சே நான் அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே சார், நான் இப்ப கிளம்புறேன். அப்புறம் இனி அப்படி நடந்துக்கிற மாட்டேன். அதுக்காக தான் கிளாஸ் வர்றதில்ல. ஏதோ ஒன்ட்ட அன்னைக்கே கேட்கணும் தோணிட்டே இருந்துச்சு, கேட்க முடியல. இப்போ ஒரு வழியா கேட்டுட்டேன். ஓகே யூ மே லீவ் நவ் அப்படின்னு அவ சொல்ல போதே அடுத்து யாரோ டோரோ ஓபன் பண்றாங்க. ஜெமின். சொல்லுங்க மெர்சி மேம். என்ன மெர்சி மேமா அப்படின்னு வயன் சடன திரும்புறா. இவ அப்படியே வயனை ஷோல்டர்ல கைய வச்சு தள்ளி விட்டுட்டு அவன் முன்னாடி போறா. ஜெமின், எனக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்யூஷன் தரியா? என்ன ப்ராப்ளம்? இதோ நோட்ஸ் எடுத்துட்டு வந்துக்கிறேன் பாரு, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பக்கத்துல உரசிக்கிட்டு நிக்கிறா. இதை பார்த்துட்டு வயனுக்கு காண்டாவுது. மெர்சி மேம் எந்த இங்க வந்தோம் இந்த நேரத்துல? அப்ப எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு இவ மனசுல நினைக்க போது. என்ன ப்ராப்ளம் வை, உனக்கு அப்புறமேட்டி சால்வ் பண்ணி தரேன். இப்பயே சால்வ் பண்ணித்தா, நான் கிளாஸ் போகணும் இல்லையா? இப்பயே வேணுமா? now do it immediately. ஓகே கம் க்ளோசர் அப்படின்னு ஜிமின்
மெர்சிக்கு சொல்லி கொடுக்குறான் ப்ராப்ளம. நம்ம வயன் இதெல்லாம் சைட்ல இருந்து ஸ்டொமக் பர்னிங்கோட பார்த்துட்டு இருக்கா. அப்ப எல்லாம் சொன்னது கரெக்டு தான். இல்ல இந்த மெர்சி தான் வரா. ஜெமின் சார் நார்மலா தான் இருக்காரு, இவதான் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. இது கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் பாரு. இவ எதுக்கு இங்க வரா, எதுக்கு அவர் கூட இப்படி ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நிக்கிறா. இவரும் ச்சே, ஏன் இவர் இப்படிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஜெமின், நான் இப்போ கிளாஸ்க்கு போகிறேன், ஈவினிங் மீட் பண்ணலாம். பை த வே, ஹூ ஆர் யூ? மேம், வயன் ஃபைனல் இயர். ஓ ஓகே, வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மேம். அப்போ கெட் அவுட். வாட்? கிளாஸ்க்கு போக சொன்னேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறா. ஜிமினா வயனை பார்க்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை பார்க்குறான். இவ அப்படியே கிளம்பி போயிடுறா கிளாஸ்க்கு. பார்த்தா இவளுக்கு ஒரே மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன் வரிசை அங்கே வந்தான்னு அவளுக்கு கேள்விக்கு மேலே கேள்வியா இருக்கு. ஏ லில்லி, என்ன வயன்? லில்லி, நீ சொல்றது உண்மைதானோ? என்ன உண்மை? மெர்சி இன்னைக்கு ஜிமின் சார் ரூம்க்கு வந்தாங்க. அப்படியா? நீ எங்க அங்கே போன? சார் எனக்கு பேப்பர் தந்தாங்க கொடுக்க சொல்லி, அது ஜெமின் சார்ட்ட கொடுக்க போனேன். அப்போ மெர்சி மேம் வந்து டவுட் கேட்டாங்க ஜெமின் சார்ட்ட. அப்போ ஒட்டி உரசிட்டு நின்றாடி. என்னடி சொல்ற, கண்ணால பத்தியா? ஆமாம் பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளோட ஆக்டிவிட்டீஸும் சரியில்லை. என்னடி இந்த மேம்ல ஏதோ நினைச்சேன், ரொம்ப இவ்வளோ சீப்பாக இருக்கா. ஒரு மெனட்டை எப்படி பிஹேவ் பண்ணன்னு கூடயா தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டு போறான், இப்போ உனக்கு என்ன? இல்லடி, கடைசி போகும்போது எனக்கு கெட் அவுட்னு சொன்னாடி. ஏதோ அவ கேபின்ல போய் நிக்கிற மாதிரி. என்னடி உன்னை சொன்னாலா? எதுக்கு அவ சொன்னா? ஜிமின் சார் என்ன சொன்னாரு? அவரே வெளியே போட்டு சொல்லல, ஆனா இவ ஓவரா பண்றாடி. ஒருவேளை இருக்குமோ? அதாண்டி எங்களுக்கும் டவுட்டு. அதான் கண்ணால பார்த்துட்டியே, அப்ப இருக்க தானே செய்யும். அவரும் இவ ஒட்டி உரசினதுக்கு எதுவுமே சொல்லலையா? இல்லடி, எதுவுமே சொல்லல. நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அதை பார்த்தா. அந்த அளவுக்கு அடி க்ளோஸ் ஆயிருந்தாங்க? ஆமாடி, ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க. சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு. நான் இன்னைக்கு ஜெமின் சார் பார்த்து உன்னை பேசணும். எப்படி பேச போறேன்னு தெரியல, ஆனால் பேசிதான் ஆகணும். பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசா நினைச்சிட்டு கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறா. யா அப்படி ஈவினிங் ஆகுது. சுவா வரான். வயன், லில்லி வா வெளியே போலாம், கார்ல ஏறு. இல்லை சுவா, எனக்கு வேலை இருக்கு. என்னடி வேலை? வயன் ஏறு, அவன் அப்படியே ட்ராப் பண்ணிடுவான் வீட்டில். இல்லடி லில்லி, எனக்கு கொஞ்சம் லைப்ரரியில் நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்கு. எப்படி தனியா போயிருவியா? ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடுவேன். 10 மினிட்ஸ் தானே வயன், நாங்க வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறோம். லிலி, நீ கார்ல ஏறு. வயன், நீ போய் நோட்ஸ் எடுத்துட்டு வா. இல்ல சுவா, இது கொஞ்சம் லேட் ஆகும். நீ போ, நான் வரேன். ஆயுஷா, ஆமா நீங்க கிளம்புங்க, நான் வரேன். சரி பார்த்து வீட்டுக்கு போயேண்ணா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி சொல்லிடு. கண்டிப்பா சுவா, சொல்றேன். பார்த்து போங்க. நீ பார்த்துரு என்ன. ஓகே அப்படின்னு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இவ அப்படியே நம்ம ஜிமின் கேபினை நோக்கி நடக்கிறா. நான் இப்ப இன்னைக்கு எப்படியாவது சொல்லணும் சார்ட்ட. எனக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு அவர்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு. ஒரு திட்டுனாலும் அடிச்சாலும் எது வேணாலும் பண்ணட்டும், ஆனா எனக்கு சொல்யூஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே அவ ஜிமினோட கேபினை திறக்கிறா. திறந்து அடுத்த செகண்ட் பர்மிஷன் கேட்டு உள்ள வர தெரியாதா? சாரி சார், ஏதோ திங்கிங்ல வந்துட்டேன். சரி, என்ன வேணும்? கிளம்புற நேரத்தில் வந்துக்கிறா என்ன? அது ஒன்றும் இல்லை சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் இந்த டைம்லையா? வீட்டுக்கு போலையா? தனியா இருக்கா? காலேஜில் வேன் எல்லாம் போயிருச்சு, நீ எப்படி போ வீட்டுக்கு? ஐ ஹாவ் ஸ்கூட்டி சார், அதில் போய்க்கிறேன். ஓ ஓகே, அப்போ கிளம்பு. சார் ஒன்று சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா சொல்லு. அது அது வந்து சார், தயங்காம எதா இருந்தாலும் சொல்லு. எதுவும் நோட்ஸ் வேணுமா? புக்ஸ் எதுவும் வேணுமா? அப்போ என்ன தாண்டி வேணும்? டீயா? டீ போட்டுலாம் கூப்பிடுறாரு சார். அது சார், ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ சார். எது? ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ சார். அரஞ்சன் வைவன், என்ன பழக்கம் பேசுற? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உங்களை லவ் பண்றேன். வயன், ஆர் யூ மேட்? தெரியல சார், ஆனா நான் உங்களை லவ் பண்றேன். சொன்னதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாத, காண்டாவது. சின்ன பிள்ளை நீ, படிக்கிற வயசுல என்ன லவ் இவன்னு? கிளம்பு. சார், ஐ நீட் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? எனக்கு தெரியாது, நான் உங்களை லவ் பண்றேன், என்ன நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வயன், உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அது இல்லாம நீ ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எப்படி பேசணும் கூட தெரியல.
முதல்ல ரெஸ்பெக்டா பேசுறது எப்படின்னு கத்துக்கோ. படிக்கிற வயசுல லவ் கேக்குது, உங்க அப்பாட்ட சொன்னா என்னாவும் தெரியுமா? அப்பாட்ட வேணா சொல்லிக்கோங்க. என்னடி பேசுற? எனக்குலாம் தெரியாது, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோங்க. ஆனா நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது, என்னால படிக்க முடியல, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏய், எதுவும் அழுவாத, நீ சின்ன பிள்ளை, மென்டலா ஏதோ எஃபெக்ட் ஆகி. பாரு பையன், நான் பண்ண தப்பு தான், அதுக்கு எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. ஃபெல்ட் சாரி, ஓகே? அதுக்காக நீ இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத. அது நீ என்னோட கேரக்டரை ரொம்பவே தப்பா உங்க அப்பாட்ட சொன்னேன், அதெல்லாம் எனக்கு பொருட்களை தாங்க முடியல, அதனால மட்டும்தான் ஏதோ என்னையே மீறி மீட்டேன். சார், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் சரியா போயிருமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து நான் வெளியில வர எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறேன். புரியுது வையன், ஐ எம் ரியலி சாரி. ஆனால் சாரியை தவிர என்கிட்ட வேற எந்த சொல்யூஷனும் இல்லை. நீ உன் லைஃப்பை பாரு. என்ன சார் விளையாடுறீங்களா? லைஃப்பை பாருண்ணா எப்படி பார்க்க சொல்றீங்க? ஒரு நாளும் நீங்க பண்ணதுதான் என் மைண்ட்ல வருது, என் மனசு ஆரவே மாட்டேங்க. இந்த டைம்ல இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க சார். நான் என் வாழ்க்கைக்கு உங்கள்கிட்ட பெக் பண்றேன். வயான், என்ன பேசுற? இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் திங். அதை விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. எப்படி சார் இது காமன் திங் ஆகும்? ஈஸியா நீங்க எடுத்துட்டு போறீங்க. நான் ஒரு பொண்ணு, என்னோட அவ்வளவு சீக்கிரமா இதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து நிக்கிறேன் நீங்க வேணும்னு. இதுக்கு மேல என்ன என்கிட்ட இந்த எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு வயன் அழுவிட்டு இருக்க போதே அங்கிட்டு ஒரு டோர் ஓபன் சவுண்ட். ஏய் மெர்சி, எத்தனை டைம் சொல்றது டோரை நாக் பண்ணிட்டு வான்? ஏன், நான் தானே வரேன். நான் வந்தேன்னா? ஆமா, நீ எங்க நிக்கிறா? இந்த பொண்ணு ஏன் அடிக்கடி உன் கேபினுக்கே வரா? என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்துல போய் ரொம்பவே க்ளோஸா நிக்கிறா. அது ஒன்னும் இல்ல, நோட்ஸ் கேட்டு வந்தா. இந்த டைம்லயா? ஹே, உன் நேம் என்ன? அழுவுறது பார்க்க கூடாது. வயன் மேம். வயன், இந்த டைம்ல உனக்கு என்ன இங்க வேலை? நீ போ வீட்டுக்கு. இல்ல மேம், நோட்ஸ் வாங்க வந்தா. நோட்ஸா? இதெல்லாம் மார்னிங்கே வாங்க தெரியாதா? ஈவினிங் தான் வாங்குவியா? இல்லை மேம், எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு வந்து கேட்டேன். ஓகே ஜிமின், அவளுக்கு என்னன்னு பார்த்து அனுப்பிவிடு. நீ போ மெட்லி, நான் அவளுக்கு எழுதி கொடுக்கணும். சரி, நான் உனக்கு கேட்குறேன், நீ கண்டிப்பாக ஓகே சொல்லணேண்ணா. ஏன்னா அது வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோட கைய டைட்டா ஹோல்ட் பண்றா. ஜெமின் அப்படியே மெர்சியை பாக்குறான், மெர்சி அப்படியே ஜெமினை பாக்குறாப்ல. இது ரெண்டையும் நம்ம வயனை எமோஷனலா பார்த்துட்டு நிக்கிறா. ஜெமின், ஷால் வி கோ ஃபார் டேட் நைட்? வாட்? நைட்டு டின்னர் போலாமா? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கு. ஜஸ்ட் ஒன் டே தானே, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குனா, அப்போ எப்போதான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு அவ கேட்டதும் ஜெமின் டக்குன்னு மெர்சிய பக்கத்துல இருக்கிறான், இழுத்து அவளோட ஹிப்ல காய வைக்கிறான். ஓகே கியூட்டி, இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் போலாம், என்ன? ஷார்ப் அட் 8 o'clock, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மெர்சி பக்கத்துல போறான். உடனே மெர்சி நம்ம ஜெமினோட செஸ்ட்ல கைய வச்சு, ஸ்டூடெண்ட் ஹேர், ஓ ஓகே, யூ மே லீவ் நவ் மெர்சி மேம் அப்படின்னு ஒரு மாதிரி செடியூசிங் லுக்ல சொல்றான். அப்படியே மெர்சியும் ஓகே ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய விடுறா. அந்த மீன் டைம்ல வயன் எதுவுமே சொல்லாம கடகடன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு அவ அப்படியே ஸ்கூட்டி எடுத்துட்டு அவ வீட்டுக்கு வர்றா. வயன், ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா. நோ ரெஸ்பான்ஸ். கடகடன்னு ஸ்டெப்ஸ் ஏறி அவ ரூமுக்கு போய் ரூம் அடைச்சுக்கிடுறா. நானா வெக்கத்தை விட்டு போய் அப்ரோச் பண்ண, என் கண்ணு முன்னாடியே அவர் எப்படி இப்பெல்லாம் நடந்துக்கலாம். அப்போ உண்மையிலேயே மெர்சியும் ஜெமினும் லவ் பண்றாங்களா இல்லை டேட் பண்றாங்களா என்னன்னு தெரியலையே. ஆனா நான் என்னோட லவ் சொல்ல போது சத்தியமா ஜெமின் அதை ஏத்துக்கல. அது அவன் பேசின பேச்சிலேயே தெரிஞ்சிச்சு. ஜெமின் இவ்வளவு கேவலமான மனுஷனா இருப்பான்னு எதிர்கூட பார்க்கல. நான் தான் ஏமாந்துட்டேன். நான் அப்ப நீ யூஸ் பண்ணியா அந்த 4 days? கொஞ்சம் உனக்கு கில்ட்டினஸ் இல்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறோன்னு? உன்னை எல்லாரும் எப்பெல்லாம் பேசினாங்க, ஆனா நீ இவ்வளவு கேவலமா இருக்கு, ரொம்ப மோசமானவன். நான் பார்த்ததுலே வெறும் ஒஸ்ட் கரெக்டர் எவர் நீ மட்டும்தான். இனி உனக்கு என்கிட்ட இருந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போடுவான். அவன் உனக்கு டிசர்வே இல்லை. அவன் தான்
ஃபீல் பண்ணணும். நீ உட்காந்து ஃபீல் பண்ண அவசியமே இல்லை. இனி உன்னோட வேலைலாம் இங்கே படிச்சு நீ நல்ல மார்க் எடுக்கணும், அவன் முன்னாடி கெத்தா நிற்கணும், அது மட்டும் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே போய் தூங்குறா பெட்ல. அம்மாடி வயன், அப்பா கொஞ்சம் கதவை திறமா. உள்ள வாங்கப்பா, திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொன்னது அவங்க அப்பா வந்து பெட்ல உட்காடுறாங்க. வயன் அப்படியே எலும்புறா. தூங்குடா, நீ தூங்கு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்ப்பா? இல்லடா, அன்னைக்கு உன்னை ரொம்ப திட்டேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு, மன்னிச்சிரு என்ன. ஐயோ அப்பா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, உங்க மகத்தானண்ணா, என்னை திட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்லடா, இதுவரையும் உன்னை திட்டினதே இல்லை. எனக்கு நீ அப்படிலாம் பிஹேவ் பண்ணது, என் பொண்ணு அப்படியா இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ அப்படி நடந்துக்கிட்ட, அது தாங்க முடியாம தான் திட்டேன். சாரிப்பா, தப்பு என் மேலேயும் தான். இனி நான் அப்படி நடக்க மாட்டேன், நல்லா படிப்பேன், காலேஜில் அராத்து பண்ண மாட்டேப்பா. ஐநோடா, எனக்கு தெரியும். அது இந்த இஷ்யூக்கு அப்புறம் நீ எந்த ஒரு கேஸ்லையும் சிக்கலை. குட், அப்படிதான் இருக்கணும். என்ன, இனி செம் வரப்போகுது, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஓகேப்பா, ஓகேடா, நீ இப்போ தூங்கி ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஃபோர்ஹெட்ல அவங்க அப்பா இப்போ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவனும் அப்படியே தூங்குறா. அந்த டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு இவ கிளம்புறா. கிளம்பி போற வழியில ஒரு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட் பைக்கு, அதுல ஒரு பாய் அண்ட் கேர்ள் உட்காந்துட்டு போறாங்க. இவ அதை பார்த்துட்டு எவ்வளவு அழகான கப்பிள்ஸ், தூரத்துல இருந்து பார்க்கவே நல்லா இருக்கு, ஹெல்மெட் போட்டுக்கிறாங்களா ரெண்டு பேரும், கொடுத்து வச்சவ. ராயல் என்ஃபீல்ட் பைக் வித் ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரெண்ட். வயன், என்னடி பாக்குற, உனக்கு ஒருத்தவன் பொறுக்காம இருப்பான், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே போறா. அந்த பைக்கும் இவ போற டைரக்ஷன்லயே தான் போகுது. அந்த பைக்கும் இவ காலேஜுக்கு தான் போகுது. இவளும் அந்த பைக் பின்னாடியே தான் போறா. யார் அது? நம்ம காலேஜ்லயா? ஸ்டூடெண்ட்ஸா? இல்லையே, ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ தூரத்திலே பைக்கை விட்டு பாக்குறா. நன்னத ஜிமின் அண்ட் மர்சி, இவங்க ரெண்டு பேருமா? ஜிமின் சார் மர்சி பைக்ல எல்லாம் கூட்டு போறாரு. என் மனசு எவ்வளவு மானக்கட்டு போயிருக்கு. இவரை பார்த்தாவே எனக்கு எமோஷன் ஆகுது. மர்சி மேம் எப்படி? ஜிமின் சார் மர்சி மேம் பக்கத்து டிபார்ட்மெண்ட்னாலயா? இவர் பேச விட மாட்டாரா யார்ட்டையும்? காலையிலேயே மைண்ட் அப்செட் அப்படின்னு அவளோட ஹெல்மெட்டை மாட்டி இருக்க போதே பின்னாடி ஒரு கை வந்து வைக்குது. அயன், இங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல, ஸ்கூட்டியை ஓரம் கட்டிட்டு இருக்கேன். சரி வா, கிளாஸ்க்கு போலாம். இல்லச்சுவா, நீ போ, நான் வரேன். வாடி அப்படின்னு சொல்லிட்டு வயனை கையப்பிடிச்சு இழுத்துட்டு போறான். இதை நம்ம ஜிமின் அப்படியே பாக்குறாரு. பிகாஸ் நம்ம ஜிமினுக்கு முன்னாடி தான் இவங்க போறாங்க. அப்ப வயன் திரும்பியோட பாக்கல ஜிமினை, அவ பாட்டுக்கு போயிடுறா. இங்கிட்ட நம்ம ஜிமின் சாரும் மாசி மாமும் போயிடுறாங்க. இப்படியே தான் டே பை டேஸ் வயன் அண்ட் சுவா ஒன்னா இருக்காங்க. நம்ம மர்சி அண்ட் ஜிமின் ஒன்னா இருக்காங்க. வயன் கேஃபிடேரியால உட்காந்து பஃப் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப சுவா லில்லி எல்லாரும் வராங்க. வயன், உனதான் உள்ள நேரம் தெரியணும், எவன் தனியா அமுக்கிட்டு இருக்கியா? சுவா வாடா, உனக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். லில்லி நீயும் வாடி, இருக்கு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஜூஸ் வாங்கி தா. வயனே, ஜூஸா? சரி வாங்கு. அதையும் வாங்க, அதான் நீ பக்கத்துல வச்சுக்கிறியே. இது என்னோட தோடம், முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவா அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு ஓடுறான். பின்னாடியே வயன் ஓடுறா. அது என்னோட தோணை சாப்பிடவே இல்லை, பசிக்குது. சுவா, உனக்கு என்ன வேணும் போய் வாங்கி தொலையண்டா, ஏன்டா என்னோட சாப்பாட்டுல கை வைக்கிற? ஓடாதடா, நில்லுடா. சுவா, இதை உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாவை துரத்தி வயன் பிடிச்சிட்டு இருக்கா. சுவா ஒரு கட்டத்துல மாட்டிட்டான். அப்போ வயன் ரொம்பவே ஸ்பீடா போய் சுவாவோட தலையை பிடிக்கிறா. தலையை விடு, தலையை விடு, தலையில கை வச்சாங்க கோவம் வரும். வயனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தோடா என்னோட ஜூஸ் பாட்டில் அப்படின்னு அவ ஜூஸ் பாட்டில் எடுக்க போது சுவா நம்ம வயனை ஹிப்ல கைய வச்சு இழுக்கிறான். அப்ப உடனே நம்ம வயன் அப்படியே சுவா மேல விழுறா. இங்க நடக்கிற சீனரியெல்லாம் அதே தூரத்துல இருந்து ஒரு கண்ணு பாக்குது நின்றுட்டு. அவரு நன்னத நம்ம ஜெமீன் அப்படியே வச்ச கண் வாங்காம வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே எப்படி சொல்றது, அந்த கண்ணுலயே ஒரு ஃபயர் இருக்கு, அந்த மாதிரி பாக்குறாரு. இதெல்லாம் கண்டுக்கிறாத சுவான் வயன் கீழே உருண்டு பொருள்றாங்க. இரு தரண்டி, சட்டையா இருக்கா காதடி, எலும்புடி, நீத்தானே எலும்புற, நீ
தாச்சுவா முதல்ல இப்ப தெரிய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுவா மேலேயே அவ படுத்துட்டு அந்த ஜூஸ் பாட்டில எடுத்துட்டு இருக்கா. சுவா இங்க இப்ப டைட்டா புடிச்சிட்டு அவன் விட மாட்டேங்கிறான். சுவா சொல்லிட்டேன். தர முடியாது தர முடியாது, நீ வேணா போய் வேற வாங்கிக்கோ. சுவா தந்துரும் சொல்லிட்டேன். தர முடியாடி, போய் வேற வாங்கிக்கோ. ஏய் கெடா, யாராவது யாரி நம்மள கெடப் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்துட்டு ரைட் சைடு திரும்புறாங்க. நன்னது நம்ம ஜிமின் சார். ஐயோ இவர்த்தையா மாட்டணும், எலும்புடி அப்படின்னு சொல்லிட்டு வயனை தள்ளி விட்டு சுவா எழுந்திரிச்சு சட்டையை சரி பண்றான். வயன் இங்க அவளோட குட்டி ஃப்ராக் போட்டுப்பா, அது சரி பண்றா. கொஞ்சம் விட மேனர்ஸ் இல்ல, ஒரு காலேஜ்ல எப்படி நடந்துக்கிறனோட அவங்களுக்கு இங்கிதம் இல்ல அப்படின்னு ஜிமின் கத்துறான். நீங்க என்ன ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா, சண்டை பிடிச்சு நடட்டிக்கிறியா? ஹோல் கேஃபிடேரியாவை பார்க்குது உங்களதான். சாரி சார். என்ன சாரி? இவ்வளவு வயசாகி கொஞ்சம் கூட அறிவு இல்ல, சின்ன பிள்ளை மாதிரி கீழே உருண்டு பொருள்றீங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே நீங்க ரெண்டு பேரும் போக கூடாது. பட் சார் வயான் சேட்டு அதிகமாயிருச்சு, உங்க அப்பாட்ட சொல்றேன் இரு. சார் நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, சும்மா அப்பாட்ட சொல்றேன்னு சொல்றதுக்கு. என்னால ஜூஸ் அவன் எடுத்துட்டு வந்தான், அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவும் வாங்கினேன், மற்றபடி எதுவும் இல்ல சார். வாய் சுவா, இன்னைக்கு நீ கிளாஸ்க்குள்ளே போக கூடாது. ஏன்னா சாரி சார். சார் தெரியாமையோ தெரிஞ்சோ இன்னைக்கு ரெண்டு பேருமே கிளாஸ்க்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவன் அப்படியே போறான். இங்க லில்லி ஓடி வர்றா. அவர் மட்டும் பண்றது கரெக்டா? நம்ம ஜஸ்ட் லாண்டாது தப்பு, இதே இவர் மெர்சி மேமோட கை கோர்த்துட்டு போனா அது கரெக்ட். இதே கேஃபிடேரியால என்னடி சொல்ற? என்ன இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். என்னதுடி லில்லி, உனக்கு தெரியாத வயன்? என்ன புரியலையே. டெய்லியும் கேஃபிடேரியால ரெண்டு பேரும் வந்து தனியா உட்காந்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் எங்க போய் சொல்றது? இங்க நம்ம ஜூஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ திட்டு, இதெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. சரி லிலி விடு, பாத்துக்கலாம், நீ கிளாஸ் போ. எங்கதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரடி, நீ போ, நாங்க அப்படியே எங்கிட்டாவது சுத்துறோம். ஹே சும்மா ராச்சுவா, ஒன்னாலதான் உள்ள வந்தது, கிளாஸ்க்கு வெளியே போய் நிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வயன் சுவா கூட்டிட்டு போயிடுறா. லில்லி கிளாஸ்க்கு போயிடுறா. வயனன் சுவா கிளாஸ் வெளியவே நிக்கிறாங்க. ஜிமின் அந்த சைடு வேலையா வர்றான். பார்த்தா வயனை பார்த்து அப்படி முறைக்கிறான். அப்படியே முறைச்சிக்கிட்டே வயனை கிராஸ் பண்ணி போறான். வயன் அப்படியே பாக்குறா கண்ண, இவரை ஏன் இப்ப நம்மள இவ்வளவு முளைக்கிறாரு? ஜூஸ் வாங்கினது தப்பா? என்னமோ இவர் இனிமே முறைச்சாவோட பார்க்க கூடாது, அதான் அவருக்கு மெர்சி மேம் இருக்காங்களே, அவ பாத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு வயன் மனசுல நினைச்சிட்டு அப்படியே நிக்கிறா. யாடா, திஸ் டே இஸ் த லாஸ்ட் டே, பிகாஸ் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு அவங்களுக்கு ஸ்டடீஸ் ஹாலிடே விட்டுப்பாங்க. ஹே சோ, நோட்ஸ் எல்லாம் எடுத்தியா? நான் எங்க எடுத்தேன், நானும் உன் கூட வெளியே தானே நிக்கிறேன். நாளையிலேருந்து லீவுடா, இந்த நோட்ஸ் நம்ம எப்படியாவது எடுக்கணும். நாளையிலேருந்து லீவு தானே, லீவ் வீட்டில் போய் எழுதிக்கலாம், நீ ஃப்ரீயா விடனே. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்க போதே பெல் அடிக்குது. அப்பாடா பெல் அடிச்சிருச்சு, வா பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இனி 10-15 நாளைக்கு இந்த காலேஜுக்கு வர அவசியமே இருக்காது. ஆமால, ஓகே வெளில போலாமா? போலாம் வா. லில்லியும் கூட்டிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சுவா அண்ட் வயன் 3 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்படியே 2 டேஸ் பாஸ் ஆகுது. எல்லாரும் அவங்க செம் லீவ்ல இருக்காங்க. அப்ப வயன் அவளோட ஸ்டடி ஸ்பேஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஈவினிங் போல அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு யார் இது, படிக்கிற நேரத்துலதான் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறமாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு அவ ஸ்கிப் பண்ணிட்டு அகைன் படிக்க ஆரம்பிக்கிறா. டைம் வரிசையா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. லில்லி உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவளோட வாட்ஸ்அப்ல போய் பாக்குறா. அப்படி ஒரு ஷாக் அவளுக்கு. பிகாஸ் மர்சி அண்ட் ஜெமின் 2 பேருமே ரொம்பவே க்ளோஸான ஒரு பிக்சர் ஹில் ஸ்டேஷன்ல நின்று எடுத்த மாதிரி. அதை பார்த்துட்டு வயனுக்கு அவ்வளோ ஷாக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தா ஜெமின் அண்ட் மெர்சி 2 பேரும் கை கோர்த்தாப்புல ஒரு பிக்சர். தேர்ட் ஒன் ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி 2 பேருமே போட்டோ வச்சு நடந்து போற மாதிரி இருக்கு கிராஸ்ல. இதெல்லாம் ஜெமின் அண்ட் மெர்சி மாமா அப்படின்னு அவ கன்ஃபியூஸ்ல பார்த்துட்டே இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. லிலி, நான் அனுப்புனது பாத்தியா? பார்த்தேன்டி, மெர்சி அண்ட் ஜெமின் சாரா? அவங்களே தான், என் கண்ணா அவனுக்கு தெரியல, அதான் அனுப்புறேன் 3 பிக்சர். பத்தியாடி, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வெக்கேஷன் போய்க்கிறாங்க ஸ்டடீஸ் லீவ்ல. ஸ்டடீஸ் லீவ்லயா? என்னடி சொல்றா? ஆமாடி, தெரியாதா உனக்கு இதெல்லாம்? இல்லடி தெரியாது. உங்க அப்பா சொல்லல? இல்ல, அப்பா ஏதோ ஒர்க் விஷயமா வெளியூர் போய்க்கிறாரு. ஓ, அதனாலதான் உனக்கு தெரியல. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இந்த லீவ்ல ஹில் ஸ்டேஷன் போய்க்கிறாங்க தெரியுமா, அவங்களோட ஹாலிடேஸ என்ஜாய் பண்ண. அப்படியா? நம்ம காலேஜ்லயா? ஒரு வருஷம் கூட இப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணது இல்லையா? எல்லாம் யார் பார்த்த வேலடி? தெரியல யாருன்னு. ஆனா கண்ணு குளிர்ச்சியா 3 பிக்சர் நிக்குது பாத்தியா?
இது பரப்புவோம். நீ பாட்டுக்கு எதையும் பரப்பி விட்டுறாத, சும்மா இரு. நீ சும்மா இரு. உன்னை அன்னைக்கு அசிங்கப்படுத்தினான்ல, இப்ப அவன் அசிங்கப்படட்டும். டி அவர் ப்ரொஃபஸர், நம்ம ஸ்டூடெண்ட், அவருக்கு அது அசிங்கம் கிடையாது, அது அவர் லைஃப். உன் ஜிமின் சார சொன்னா உனக்கு கோவம் வந்துருமே. சரி விடு. ஆனா பாரு, அந்த மாதிரி ஜிமினை ஏதோ நம்ப மாட்டேன்லாம் முன்ன சொல்லிட்டு இருந்த. நான் தான் சொன்னேன்லடி, அன்னைக்கே நான் கேபின்ல பாத்துட்டேனே, இது பெரிய விஷயம் இல்ல. சரி படிப்போ, நம்மளுக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்ல. அதுவும் சரிதாண்டி. சரி சும்மா தான் அனுப்புனேன். படிச்சியா நீ? ஆமா படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கும் சேர்த்து அனுப்பிவிடுவேன் என்ன படிக்கிறான்னு. உனக்கு தோணுது படுறி, வைடி. சரிடி வைக்கிறேன் அப்படின்னு வயன் வச்சிடுறா. ஜெமின் சாரும் மர்சிமா நான் படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க விட மாட்டேங்கிறாங்க. இவனை நினைக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இவன் மேல கோவம் தான் அதிகமா வருது எனக்கு. நல்லா அளவு கேசே இல்லை, ஆனா இவன் என்ன டெய்லி அளவு வைக்கிறான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி. இது இது எப்படி இவள் கிடைச்சிச்சு இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பிக்சரை நோட் பண்றா. அது வேற எதுவும் இல்ல, நம்ம மர்சிமம் தான் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறா. மர்சிமம் நம்பர் லில்லிட்ட இருந்துக்குதா? ஏன் இப்பெல்லாம் பண்ணாங்க ரெண்டு பேரும்? அன்னைக்கு என்னை திட்டினது கூட ஜிமின் சார் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் திட்டிப்பான். எப்பவுமே யாருக்குமே அவ்வளோ பனிஷ்மெண்ட் அவன் கூட தெரியல. ஏதாவது பிடிக்கல சொல்லிட்டான்ல, இல்ல தப்பு, அவன் எதுவுமே சொல்லல, அதான் யூஸ் பண்ணிட்டு தான் விட்டுட்டான். அதான் என்ன யூஸ் பண்ணிட்டு விட்டான்ல, அப்புறமே என்னைய டார்கெட் பண்றான். இனிமே இவன் கண்ணில் கூட முழிக்க கூடாது. அந்த மாசையும் இவன் எப்படி போனான் நமக்கு என்ன? படிப்போம் மண்ணா போச்சு. ஏன் தான் அந்த கிளாஸ்க்கு வந்தானோ, எல்லாமே ஏன் மிஸ்டேக் தான். அவனை நான் சாரா பார்த்துட்டு வீட்டுக்கு அழுவிட்டு அவ அந்த ஸ்டடி பெஞ்சிலேயே உழுந்து தூங்குறா. இப்படியே டே பை டே பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்டடீஸ்லயும் முடியுது. நெக்ஸ்ட் அவங்க செம் எழுத வர்றாங்க. எக்ஸாம் உட்காந்து எக்ஸாம் ஹால்ல எழுதி முடிக்கிறா. சுவா வெயிட் பண்ணிட்டே இருக்கான் வயனுக்கு. சுவா உன்னை என்ன சொன்ன, நீ கிளம்ப வேண்டியதான், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவேன். உன்னைய விட்டு நான் எப்படி கிளம்புவேன், சரி வா போலாம் அப்படின்னு சுவா வயனோட கைய பிடிச்சிட்டு கூப்பிட்டு வர்றான். நம்ம ஜிமின் சடனா வயனை கூப்பிடுறாரு. வயன். ஜிமின் ஏன்டா என்ன கூப்பிடுறாரு? அதான் தெரியல, வா என்னன்னு கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சுவா சொல்றான். ஆனா சுவாவை மதிக்கவே இல்ல ஜிமின். வயன் எப்படி எக்ஸாம் எழுதுன? குட் சார். கொஸ்டின் தான் பார்க்கலாம். கொஸ்டின்? சுவா உன் கொஸ்டினை தாடா. உன்னோட கொஸ்டினை தான் கேட்டேன். கொஸ்டின் எங்க? பேக்ல இருக்கு சார், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்கார்ந்து அப்படியே பேக்ல இருந்து எடுக்கிறா. அவ உட்கார்ந்து எடுக்கிற அந்த ஸ்டைல்ல அவளோட மேல கிளீவேஜ் தெரியுது, கீழே குட்டி ஃப்ராக் போடுக்கிறதுனால அவளோட லேப் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு ரிவியல் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரியா டெம்ட் ஆகுது. அப்படின்னு அவன் அங்கிட்டு நெளிகிறான். வயன் அப்படியே கீழே இருந்தே இருந்தாங்க சார் அப்படின்னு அந்த பப்பி ஐஸை வச்சு பார்த்துட்டு அந்த கொஸ்டினை ஜிமினோட ஃபேஸ்க்கு நேர நீட்டுறா. ஜிமினும் அப்படியே உட்காடுறான், நீல் டவுன் போட்ட மாதிரி உட்காந்துட்டு அந்த பேப்பரை வாங்குறான். வாங்கினது வயனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான் நம்ம ஜிமின் வயன்ட்ட. என்ன இவரு, இதுல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண சார்? இதுல சுவா யூ மே லீவ். ஏன் சார்? நானும் அவனை தான் ஒன்னா போகணும். அவனை போ சொன்னேன். ஓகே சார் வயன் முடிச்சிடுவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடுறான். வயனுக்கு இங்க திக்கு திக்குன்னு இருக்கு. அது என்ன சார் கேட்டீங்க? எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண கேட்டேன் சார். 2 மார்க்ல 8, 1 2 யார் அட்டன் பண்ணுவா சார்? தெரியலண்ணா. வீட்டுக்கு வந்துருவியா? இல்ல சார், கொஸ்டின் நம்பர் மட்டும் நீங்க போட சொன்னீங்கல்ல ஒன்ஸ் கிளாஸ்ல, அது மட்டும் போட்டுக்கிறேன். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பாரு, என்ன இல்லை அப்படின்னு வயனை சொல்லிட்டு அவன் வயனை செடியூசிங்குள்ள பாக்குறான். அவ 2 கையையும் வச்சு அவளோட அந்த யூனிஃபார்மை பிடிச்சிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே செடியூசிங்குள்ள ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே வயன் கிட்ட போறான். சார் நெக்ஸ்ட் 5 மார்க்ல எத்தனை அட்டன் பண்ண சார்? 5 மார்க்ல 5 அட்டன் பண்ணிட்டேன். 5மே ஈஸியா? ரொம்ப ஈஸியா தான் சார் இருந்துச்சு. ஆனா பார்ட் சி எது காமி? இதோ இந்த கொஸ்டின் சார். இதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கை வச்சதுக்கு மேல இவன் கை வைக்கிறான். உடனே நம்ம வயன் எடுத்துடா. சார் சொல்லு, இந்த கொஸ்டினா? ஆமா சார், இதெல்லாம் எனக்கு தெரியல தியரி, நான் படிக்கல. ஏன் படிக்காம வீட்டில் என்ன பண்ண? இல்லை சார்,
இதை நான் புக்லேயே பார்க்கல, அவுட் ஆஃப் சிலபஸ் நினச்சேன். புக்கின் கொஸ்டின் தான், என்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் அடிச்சு கேட்கலாம்ல. இல்லை சார், சுவா சொல்லி தந்துட்டான். சுவா? ஓ சுவாவா? ஆமாம், அவன் தானே ப்ரொஃபஸர், அவன்கிட்ட எல்லாம் கேளு. என்ன? இல்லை சார், நான் அது நீங்கள் எல்லோரும் வெக்கேஷன் போயிருந்தீங்க. ஓ, யார் சொன்னா உனக்கு? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? அப்படி இல்லை சார், இனி ஏதாச்சும் நான் கேட்டுக்கிறேன். அதான் காலேஜை முடிய போதே, அப்புறம் என்ன கேட்க போகிறேன்? ஓகே சார், இது எல்லாம் தான் அட்டன் பண்ணேன், வேற எதுவும் இல்லை சார். ஓ, வேற எதுவும் இல்லையா? இல்லை சார், எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? சென்னை இவர் கேட்க வராரு. இல்லை சார், எதுவும் இல்லை. நான் இப்போ கிளம்பலாமா? ஓகே அப்படின்னு அவன் பேப்பரை வச்சுட்டு வயனை அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியா வேர்க்குது. இவரே இவ்வளோ கிட்டக்க இருக்காரு, யாரும் பார்த்தா எதுவும் நினைக்க போறாங்க அப்படின்னு அவ டக்குன்னு எதிர்ச்சிடுறா. உடனே பின்னாடி இந்த ஒரு குரல், ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிக்கிறான். ஜமீன், நீ என்ன இங்க பண்ற? மெசேஜ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க வந்தேன்டி. வயன்ட்டையா? வயன் யூ மே லீவ் அப்படின்னு மெசேஜ் சொல்றா. அப்படியே நம்ம ஜமீன் வயனை பார்த்துட்டே இருக்கான். வயனு அப்படியே போறா. அவ போகும்போது அப்படியே ஜமீனை திரும்பி பாக்குறா. ஜமீன் அப்படியே வச்சகன்னு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். வயனும் அப்படியே பாக்குறா. ரெண்டு பேருமே ஐ டு ஐ கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே சின்சியரா டீப்பா பாக்குறாங்க. வயன் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு ஓடிடுறா. வயனு, ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லடா, சார் கேட்டு இருந்தாரு கொஸ்டின் எல்லாம். ஓகே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் செம் ஹாலிடேஸ் தான். நம்ம வயனுக்கு செம் ஹாலிடேஸ்ல பர்த்டேயும் வருது. பர்த்டே மார்னிங் அப்படியே ஃபோன்ல எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கா. விஷயம் மெனிமா ஹாப்பினஸ் டே. தேங்க்யூ சுவா. அப்புறம் மறக்காம ஈவினிங் வந்துரு என்ன? வந்துடுறேன். லில்லி கால் பண்றா. இரு பேசிட்டு வரேன். ஓகே. ஹாப்பி பர்த்டே குவீன். தேங்க்யூ லில்லி. அப்புறம் மறக்காம ஈவினிங் வந்துரு என்ன? கண்டிப்பா வந்துடுறேன். எல்லாரையுமே இன்வைட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு தானே, பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவ அப்படியே பெட்ல சாய்ச்சி சீலிங்க பாக்குறா. அப்ப அவளுக்கு ஜமீனோட ஞாபகம் வந்துட்டு போகுது. ஜமீனேஷி, எப்படி எழுதுனா? சார் நல்லா எழுதுனா. எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண? இதோ இதுல எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன், இதுல 2 விட்டுட்டேன் அப்படின்னு அவ பேசினதுலாம் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. ஜிமின் சார், லாஸ்ட் டே நீங்க நடந்துகிட்ட விதம் எல்லாமே எனக்கு நினைவா இருக்கு. ஜிமினேஷே, உங்க ஞாபகமாவே இருக்கு. உங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாமா? இல்லை, இது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, எப்படி ஸ்டாஃபை இன்வைட் பண்றது? பண்ணாலும் அவர் வர மாட்டாரு, அந்த மாதிரி கூட ரொம்ப பிஸியா இருப்பார். உங்களை நினைச்சாவே எனக்கு அழுகதான் வருது ஜிமினேஷ். அப்ப ஏன்ட்டு அப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்ப ஏன் உங்களுக்கு கொஞ்சோடைய வாழ்க்கை மேல அக்கறை இல்லையா? நான் இந்த விஷயத்துல இந்த வெளியே வரவே முடியல. ஜஸ்ட் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டே இன்சிடென்ட் என் மைண்ட்ல வந்து கொல்லுது. எனக்கு உன்னோட பர்த்டே அழுவக்கூடாது, அழுவாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறா. நெக்ஸ்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவளோட மொபைல்ல அலாரம் வச்சுட்டு தூங்கிப்பா, அதுவும் அடிக்குது. ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? இட்ஸ் டைம் 7 o'clock. ஐயோ, இன்னும் 1 hour தானே இருக்கு, டக்குன்னு ரெடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவ வாஷ்ரூம் போறா. ஐயோ, டவல் எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டவலை மட்டும் எடுத்துட்டு அவ அப்படியே வாஷ்ரூம் போறா. போய் வேகமா அவ ஷவர்ல நிக்கிறா. அச்சோ, டைம் ஆச்சு, டக்குன்னு கிளம்பணும், யாரும் வந்துட போறாங்க, ஒன்னும் எதுவுமே ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ டவலை மட்டும் கட்டிட்டு வெளியில வரா. வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஹேர் ட்ரையர் போட்டுட்டு அவ அப்படியே தலைய காய போட்டு இருக்கா. சீக்கிரம் டைராகு, டைம் ஆச்சு, இட்ஸ் ஆல்ரெடி 7:15. இன்னும் 3/4 மணி நேரத்துல நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஐயோ, யாரும் வந்துட போறாங்க. எங்க நான் நியூ ட்ரெஸ் எங்க இந்த இருக்கு. வெஸ்டர்ன் போடவா இல்ல ட்ரெடிஷ்னல் போடவா? இல்ல வயன், நீ ட்ரெடிஷ்னலே போடு, அதான் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பெரிய அனார்கலி ட்ரெஸ் எடுக்கிறா. வாவ், இட்ஸ் சச் அ அமேசிங் ட்ரெஸ். எங்க அம்மா ரொம்பவே யூனிக்கான ஆள், கரெக்டா சூஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் மாம் அப்படின்னு அவ மனசுலயே பேசிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறா. எடுத்து அவ உள்ளக்க போடுறா. அது அவளுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கு. ஐயோ, ஃபிட்டா இருக்கே. கண்ணாடி எங்க? கை அவளுக்கு 2 போயிருச்சு. அவளோட ஹெட்டு அந்த ட்ரெஸ்ல மாட்டிக்கிறது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், மாட்டிக்கிருச்சு அப்படின்னு அவ திரும்புறா. யாரோ அவ மேல இடிக்கிற மாதிரி இருக்கு.
யாரு? அம்மா, அம்மா, இதை எடுத்து விடுமா. அம்மா மாட்டிக்கிருச்சுமா, டக்குன்னு எடுமா, டைம் ஆச்சு. ஐயோ என்னமோ பண்றா, எடுத்து விடுமா அப்படின்னு அவ அந்த ட்ரெஸ்குள்ள இருந்துகிட்டே கத்துறா. உடனே அவங்க அவளுக்கு சரி பண்ணி விட்டுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி டக்குன்னு கீழே இருக்கிறாங்க. அவளோட ஹெட் அப்படியே வெளியில வந்துருது. அவ லூஸ் ஹேர் விட்டுப்பா இல்லையா, அது அப்படியே முன்னாடி நிக்குது. உடனே அந்த பர்சன் கைய வச்சு சரி பண்றாங்க. அம்மா அப்படின்னு வயன் அப்படியே பாக்குறா. ஏஸ் நன்னது ஜெமீன், ஜெமீனா அப்படின்னு வாயை பிறந்துக்கிட்டு வயன் பாக்குறா. நம்ம ஜெமீன் அவங்களோட அந்த கைய வச்சு ஹேர அப்படி பய சரி பண்ணி விட்டுறாரு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரை அப்படியே அழகா ஒதுக்கி விட்டுறாரு. ஜெமினிஷே நீங்களா? நானே தான். என்ன அப்படி பாக்குறா? ஜெமினிஷே நீங்க எங்க? இங்க நானா உன்னை பார்க்க தான் வந்தேன். சென்னை பார்க்கவா? அப்புறம் லிட்டில் பிரின்சஸ் ரொம்பவே அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. ஐயோ பேண்ட்டை போடல. பேண்ட்டை போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஹிப்ல கைய வச்சு டக்குன்னு பக்கத்துல இருக்கிறாரு. வயனோட 2 கையும் நம்ம ஜெமீனோட ஷோல்டரை பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஜெமீனோட 2 கையும் வயனோட ஹிப்பை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. ஜெமினிஷே நீங்க எப்படி என் ரூம்குள்ள? என்னோட எப்படி வேணாலும் வர முடியும். நீங்க கேள்வி கேட்காதடி, ரொம்பவே அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. செடியூசிங் லுக்ல பார்த்துட்டே இருக்கலாம் உன்ன, அப்படி இருக்க. ஜெமினிஷே இன்னைக்கு உன்னோட பர்த்டே அதானே? அதான். என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா? இது ஃப்ரெண்ட்ஸ்க்கான பார்ட்டி, அதனால என்ன நான் வரக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா? ஆமாம், ஏன் எனக்கு கூப்பிடல? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சா. நீயா எப்படி டிசைட் பண்ற? ஆமா, நீங்க தான் மர்சி மேம் கூட டேட் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கை வச்சிடுறான். இவ அப்படியே அந்த ஃபிங்கரை பார்த்துட்டே நிக்கிறா. அப்புறம் டுடே மை லிட்டில் பிரின்சஸ்க்கு பர்த்டே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு அழகான குட்டி பாக்ஸ் எடுக்கிறான். அதை ஓபன் பண்ணா, யா அது பிளாட்டினம் பெண்டன்ட். இது உனக்காக, மை லிட்டில் பிரின்சஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து வயனோட கழுத்துல மாட்டுறான். வயனுக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியாம அப்படி ஸ்டன்னாய் நிக்கிறா. ஜெமினிஷே எனக்கா? என்னோட பிரின்சஸ்க்கு. ஹவுஸ் திஸ்? வெரி நைஸ், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உன்னை கம்பேர் பண்ணா இது எக்ஸ்பென்சிவ் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயனோட பக்கத்துல போறான். போயிட்டு அப்படியே அவனோட 2 கையை வச்சு வயனோட அந்த சீக்ஸ பிடிச்சிடான். வயன் அப்படியே நம்ம ஜெமினோட அந்த 2 கையையும் பிடிச்சிட்டு இருக்கா. பை த வே, ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு அவன் ரொம்பவே பேஷனட்டா கிஸ் பண்றான். வயன் ஜிமினோட கைய ரொம்பவே டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே 5 minutes அந்த முத்தங்களே போயிட்டு இருக்கு. அத முத்தத்தை அப்படியே பிரேக் பண்ணிட்டு அப்படியே வயனை பாக்குறான். வயன் அப்படியே டியரி ஐஸோட ஜெமினை பாக்குறா. ஜெமினிஷே இல்ல, இது உண்மை இல்ல, நான் எப்பவும் போல கனவுதான் காண்றேன், இல்ல இது உண்மை இல்ல அப்படின்னு ஜெமினை தள்ளிவிட்டு நிக்கிறா. பார்த்தா ஜெமின் வயனோட கைய ரொம்பவே டைட்டா பிடிச்சி பக்கத்துல இழுக்கிறான். ஏய், திஸ் இஸ் நாட் அ ட்ரீம், திஸ் இஸ் ரியல், இட்ஸ் யூ, இட்ஸ் மீ, மிஸ்டர் ஜெமின். மிஸ்டர் ப்ரொஃபசர், இதெல்லாம் உண்மையா? என் கனவு இல்லையா? ஆனா நீங்களும் மர்சி மேம். நானும் மர்சி மேமா டேட்டிங் பண்ணலாம் தான் இருந்தோம், பட் பண்ணல. அந்த ஹில் ஸ்டேஷன், நத்திங் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அப்படியா? ஆனா உங்களுக்கு என்னை பிடிக்காது. நீ ஏன் முடிவு பண்ணிக்கிறியா எனக்கு உன பிடிக்காதுன்னு? ஆனா நீங்க எனக்கு ஆன்சரே பண்ணலையே. அதான் இப்போ வந்து பண்றேன்ல சார். ஜெமின் பார், ஜெமின் அப்படி கூப்பிடு. ஜெமின் இல்லை, நான் நம்ப மாட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்காது. நான் தான் தேவையில்லாம. நீ தான் தேவையில்லாம என்ன இப்போ சொல்ல வர? இவ்வளோ நாள் நீ லவ் பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னை விட்டு போகணும்னு நினைக்காத, கனவுளோட நினச்சி பத்துறாத, புரியுதா? கனவா நிஜமா இதெல்லாம் நம்பலாம் முடியல அப்படின்னு அவ கேட்க போது ஜிமின் உடனே டக்குன்னு டைட்டா ஹக் பண்ணிட்டு அவளோட இடுப்ப கிள்றான்.
ஆ ஜெமினிஷி. வலிக்குதா? அப்ப இது நினைச்சதான் என்ன? ஜெமினிஷி விளையாடலையே. ஏய், நான் அவனை அன்னைக்கு பண்ணதுக்கு எவ்வளவு தெரியுமா கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணை கூட நான் அப்படி தொட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு ட்ரிகர் பண்ணி ஏதோ பண்ண வச்சுட்ட. நான் என் கேரக்டரையும் மீறி ஏதோ பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்பவே நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ ஒவ்வொரு டைம் வந்து நீ முன்னாடி வரப்போகுது எவ்வளவோ ஸ்கிப் பண்ணிட்டு போவேலாம் ட்ரை பண்ணுவேன். அப்போ எப்படி இருக்கு தெரியுமா? சன்னமாக இருக்கும். அப்புறம் மர்சி, யா, அவங்க கூட டேட்டிங் பண்ணலான்னு நினச்சதே உன் கூட நடந்த அந்த இன்சிடெண்ட்டை மறக்க தான். ஆனால் எனக்கு முடியல, உன்னை தாண்டி எதையுமே யோசிக்க முடியல. இதெல்லாம் ஒரு ஸ்டாஃபாக நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ண முடியாது. யூனோ, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் இப்போ மட்டும் எப்படிரா அப்படி தானே கேட்க வரா? எனக்கு தெரில. உன் ஃப்ரெண்டு லில்லி சொன்னா எல்லாத்தையும். என்ன சார் சொல்லிட்டாளா? எப்போ சொன்னா? மெர்சி என்ன அப்ரோச் பண்ணா தட் டே. அப்போ லில்லி நீ எவ்வளோ சஃபராக இருக்கன்னு என்கிட்ட சொன்னான். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீயும் என் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கன்னு. நானும் என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துக்கிறேன். இனி அந்த ஏமாற்றம் எதுவும் இருக்காது. நான் இப்போ உன்னை உண்மையாக சீரியஸாக சின்சியராக லவ் பண்ணுறேன். உங்கள் அப்பாட்ட வேணாலும் போய் நிற்பேன். இப்போ நிற்பேன், வரியா? சார் சார் இல்லை, ஜெமீன். ஜெமினிஷி இப்பயே இப்படி அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், வா. ஜெமினிஷி வேணாம், அப்போ கொண்டு போட்டுருவாரு. ஏய் வாடி. ஜெமினிஷி நில்லுங்க. அப்ப லில்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னான். ஷீ இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் குட் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியும், லில்லியும் சிவாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏய், அந்த சுவாவை கூட உனக்கு என்னடி? அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா? ஏன்? சிவா ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் நல்ல ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட லிமிட்டோட இருக்கணும். என்ன? ஏன் ஜெமினிஷிக்கு எங்க குத்துது? ஏய், என்ன இப்போ உன்னோட லவ்வர்னா புரியுதா? நான் சொல்கிறத நீ கேளு. இது நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டே ரூல்ஸா? ரூல்ஸ் இல்லை, காண்டாவது அவனை பார்த்தாவே. கேன்டீன்ல அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தாதடி, கொல்ல பண்ணிடுவான் அவனை. நீங்க மட்டும் என்ன அந்த மசி மாமா நான் நிக்க போது பக்கத்துல இருந்தீங்க? ஏச்சலாம், அது எதுக்கு பண்ண தெரியுமா? உன் மனசுல நீ எனக்கு கோட்டை கட்டிட்ட. அது ரொம்ப தப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபு எப்படி பண்றதுன்னா நான் வேணுக்குன்னு தான் அதை பண்ணேன். அப்படியாவது நீ என்ன வெறுப்பான். பட் நீ என்ன மேலும் மேலும் தான் லவ் பண்ற. வெறுத்த மாதிரியே தெரில. போங்க, போய் அந்த மெர்சி கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜிமினை தள்ளி விட்டுட்டு போய் பெட்ல உட்கார்றா. உடனே நம்ம ஜிமின் அப்படியே பேக் ஹேக் பண்றான். ஜிமின் என்ன இப்ப சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வயனோட அந்த பின்னாடி உள்ள ஹேரை அப்படியே முன்னாடி எடுத்து போட்டுட்டு அவளோட கழுத்து பக்கத்துல அவனோட நோஸை பக்கத்துல கொண்டு போய் ரப் பண்றான். ஜெமினிஷே. என்ன மேடம் சொல்லுங்க. ஜெமினிஷே சொல்லி என்ன? இதெல்லாம் தப்பு. எது தப்பு? இந்த மாதிரி தனியா இருக்கிற தப்பு. அப்ப அன்னைக்கு இருந்தது மட்டும் ரைட்டா? என்ன அது பாரு, இனி உன் பக்கத்துல அவனே வர விட மாட்டேன். நான் மட்டும்தான் வருவேன். சுவா, அவனை லிமிட்டடா இருக்க சொல்லு. ஏன்னா எனக்கு காண்டானுச்சு. அவன் என்ன அவனே தெரியாது, பார்த்துக்கோ. ஜெமினிஷே, சரி கோவப்படாதீங்க. சரி வாங்க நம்ம கீழே போலாம். வந்துட போறாங்க எல்லாரும், டைம் ஆச்சு. எனக்கு வேண்டியது வேணுமே. என்ன வேணும்? அதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கையும் கொண்டு போய் வயனோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ளக்க விடுறான். விட்டு அவன் மேல 2ஐயும் பொடிச்சிட்டு இருக்கான். ஜெமினிஷே, என்ன பண்றீங்க? எனக்கு ரொமான்ஸ் பண்ணணும் இப்ப. ஜெமினிஷே, இந்த டைம்லயா? மேல அம்மா வந்துட போறாங்க. வந்தா வரட்டும். ஜெமினிஷே, டைட்டா பண்ணாதீங்க. என்ன ப்ளஷர் ஆகுதா? அப்படிதான். அப்படியா? இன்னும் கொஞ்சம் ப்ளஷர் ஆகவா? அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே கீழே கொண்டு போறான். அவன் கொண்டு போன அடுத்த செகண்ட் இங்க வயனுக்கு ஏதோ பண்ணுது. ஜெமினிஷே, ஜெமினா சொல்லுடி, என்ன நல்லா இருக்கா? ஜெமினா, ஜெமினா, ஜெமினா வேணாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் இங்க பாரு. என்ன இல்ல, மாத்த பார்க்க மாட்டேன். ஏய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அந்த ஃபேஸ அவன் பக்கத்துல திருப்பிட்டு அந்த சீக்ஸ்ல ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு கீழே அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். ஜெமினிஷே, ஜெமினிஷே, சுமாரி
நல்லா இருக்கா? ஜெமினேஷ் போதும். ஜெமினா ஜெமினா ஏய் அப்படியே சொல்லடி, நல்லா இருக்கு. லவ் யூடி. நான் சும்மா இருந்தாலும் நீ என்ன உசுப்பேத்தி விட்டு கெட்டவனா மாத்திர பத்தியா? ஜெமினா நான் எதுவும் பண்ணல. உன் விஷயத்துல நான் கெட்டவனா தாண்டி இருக்கேன். ஜெமினா போதும். ஏய் பேசாத கொஞ்சம். ஜெமினா ஏய் ஜெமினா என்ன பண்ணீங்க? பாருங்க நான் போய் கீழே ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு. ஏய் வா, நான் வேணா வாஷ் பண்ணி விடுறேன். நியூ ட்ரெஸ்ஸு அதான் பேண்ட்டே போடல இல்லடி. அப்புறம் என்னடி? ஜெமினா நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஏய் ஒன்று எதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வயன் மேல கவர் ஆயிடுறான். ஜெமின் நான் நினைக்கிறது பண்ணக்கூடாது, நீ நினைக்கிறதா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட 2 கையையும் மேல பிடிச்சிடுறான். அப்படியே வயனோட சீக்க பிடிச்சி ரொம்பவே பேஷனட்டா முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்துட்டே இருக்க போது அவள் கீழே ஹார்டா ஏதோ இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவளாட கத்தவும் முடியல. விடுங்க, யாரும் வந்துட போறாங்க. யாரும் வந்த எனக்கான என் பொண்டாடி கூட நான் இருக்கேன், எவனும் தடுக்க முடியாது அத அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அந்த உதட்டுல முத்தங்களை கொடுத்துட்டே அப்படியே அவன் மூவ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்பவே ஹைப் ஆகுது. வயனாடையும் கத்த முடியல, அவ கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே நம்ம ஜிமினா வயனை ரொம்பவே டைட்டா பிடிச்சிட்டு ரொம்பவே ஸ்பீடா மூவ் பண்றான். ஜிமினா கத்தாத, நீ கத்துற கத்துல கீழே இந்த ஆள் வந்துருவாங்கடி, நான் வாய முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய வச்சு வயனாட ஒரு வாய பொத்திடுறான். சுமாரி ஒன்னு ஜஸ்ட் 2 minutes ஓகே அவ்வளவுதான். ஓடாத வயனு, வயன் வயன் உன்ட்ட மட்டும் தாண்டி இந்த ஃபீல் எல்லாமே கிடைக்குது எனக்கு. வயனு இப்ப நான் வயலேருந்து கையெடுத்தா கத்தக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வயலேருந்து கையெடுக்கிறான். ஜெமினா விடுங்க, முடியல ஜெமினா, ஜெமினா யாராவது வந்துட போறாங்க. கத்தக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாயில இவனோட வாய வச்சு டைட்டா முத்தம் கொடுத்துட்டே அவன் ஸ்பீடா பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஜெமினேஷே என்ன பண்ண? இப்ப பண்ண போய் வாஷ் பண்ணணும். பண்ணிட்டு வாடி, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஜெமின் அப்படியே பெட்ல படுக்கிறான். ஒயனும் போய் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வரா. நெக்ஸ்ட் நம்ம ஜிமினும் போய் கிளியர் பண்ணிட்டு வரான். ஜெமினா அப்பா கீழே இருப்பாங்க. ஒழுங்கா பேசிட்டி, இப்படியே பேசி நான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ நீ என்ன அப்படி மாத்திட்டடா. சரி இரு. ஜெமினா கீழே போலாமா? இப்பவும் அதே வாய்ஸ் தாண்டி வருது. ஐயோ அதே மாதிரிதான் இருக்கா? ஆமாடி, சில்லு காட்டம் இருக்கு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணட்டும்? சரி நான் கீழே போறேன்னா நீ நார்மல் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கீழே போயிடுறாரு. வயனுக்கு அங்க நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி நியூ ஃபீலா இருக்கு. அப்படியே ரொம்பவே ஹாப்பியா கீழே போறா. கீழே போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே நிக்கிறாங்க. அவளுக்கு அவ்வளவு ஷாக் ஆகுது. ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படின்னு அப்பதான் அவ அப்படியே முழிச்சு கொடுத்துட்டாப்லயே நம்ம ஜெமினை பார்த்துட்டே ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர்றா. அந்த அழகான ட்ரெஸ்ஸா வியர் பண்ணிட்டு ஜெமின் அப்படியே ரொம்பவே பேஷனேட்டா பார்த்துட்டே இருக்கான் வயன் வர்றதையே. இங்கிட்டு வயனோட அப்பா ஹாப்பி பர்த்டே மை செல்லமே. அப்பா டாப்ஸ்லாம் நான் தான் இன்வைட் பண்ணேன், சரிவா கேக் கட் பண்ண டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயனை சென்டர்ல நிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கேக்க கட் பண்ண போது நம்ம வயனோட அப்பா சொல்றாங்க, ஜஸ்ட் 1 minute லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், நான் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்னன்னா என் பொண்ணு வயனுக்கும் நம்ம மிஸ்டர் ப்ரொஃபசர் பார்க் ஜிமினுக்கும் என்கேஜ்மெண்ட் இப்ப நடக்கும். அப்பா அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி அப்பாவை பாக்குறா. அப்ப ஜிமின் சிரிச்சுட்டே அவன் நெல்டோன் போட்டு ஒரு அழகான ரிங்க நீட்டுறான் வெளியோ. அப்பா உன்னோட பதில சொல்லுவாயன். அது அது அப்பா. அப்பா பார்த்து எதுவும் பயப்படாத, நீ உன் விருப்பத்தை சொல்லேன்னா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. வயன் அம்மாவை அப்படியே பாக்குறா. அவங்க அம்மா அப்படி கண்ணில் டியர்ஸோட தலையாட்டுறாங்க ஓகே சொல்லுங்கிற மாதிரி. எஸ்
அப்படின்னு ஜிமினுக்கு ஓகே சொல்றா. உடனே எல்லாருமே கத்துறாங்க. இங்க நம்ம ஜிமின் அப்படியே அழகா அந்த ரிங்க எடுத்து மாட்டி விடுறா வயன் கையில. வயனுக்கு அப்படியே டியர்ஸ் ஓடுது. அப்படியே வயனை உட்காந்து ஜிமினை ஹக் பண்ணிடுறா. ரெண்டு பேருமே டைட்டா ஹக் பண்றாங்க. உடனே நம்ம ஜிமின் வயனோட அந்த டியர்ஸ கையை வச்சு தொடச்சு விட்டு, இனிமே எப்பவுமே நீ அழுக கூடாது என்ன அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் கொடுக்குறான். வா கேக் கட்டிங் டைம். ஆனா எனக்கு எதுவுமே புரியல எல்லாமே கேக் கட் பண்ணிட்டு பேசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வயனை கூட்டிட்டு போய் கேக்க அவன் கையை பிடிச்சி கட் பண்ண வைக்கிறான். ஹாப்பி பர்த்டே டு யூ மை லிட்டில் பிரின்சஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கட் பண்ணி அந்த கேக் எடுத்து வயனோட வாயில வச்சு ஊட்டி விடுறான். வயன் அப்படியே அழுகிட்டு அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு அகைன் பிச்சு ஜிமினோட வாயில ஊட்டி விடுறா. உடனே பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை முன்னாடி கொண்டு வர்றான். இதை பார்த்துட்டு வயன் அம்மாக்கு எமோஷனல் ஆகுது, வயன் அப்பாக்கு எமோஷனல் ஆகுது, வயனுக்கு எமோஷனல் ஆகுது. உடனே வயன் அப்பா அப்படின்னு கொடுக்குறா. அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. நீ எப்பவுமே ஜிமினோட ஹாப்பியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. உடனே கேக்கை கட் பண்ணி வயனோட அம்மாக்கு ஊட்டி விடுறா. அப்ப வயனோட அம்மா அதே கேக்கை வாங்கிட்டு, நீ ரொம்பவே நல்ல பேரை சூஸ் பண்ணிக்கிற, உன் லைஃப் இனிமே ரொம்ப நல்லா இருக்கும், நீ எப்பவுமே ஜிமினோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோர்ஹெட்ல கிஸ் கொடுக்குறாங்க. வயனுக்கு எதுவுமே புரியல. அவனா அந்த கேக்கை வாங்கிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்துல போய் நிக்கிறா. எல்லாருமே சுவா லில்லி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பினஸா இருக்காங்க. அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. எல்லாருமே டின்னருக்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், இட்ஸ் டின்னர் டைம், அவங்கவுங்க என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்பா அம்மா எல்லாருமே தனித்தனியா போயிடுறாங்க. வயனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜிமின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறா. என்ன இப்படியே காலம் ஃபுல்லத்துக்கு நின்றுவியா என்ன அது உங்க கூட நான் சாகுற வரை நிப்பேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று புரியல, இந்த மாற்றம் எப்படி? இந்த மாற்றமா இதெல்லாம் 2 days முன்னாடி அவங்க அப்பாட்ட பேசிட்டேன். எல்லாத்துக்கும் சம்மதம் வாங்கிட்டு தான் உன்னையவே வந்து பார்த்தேன் மேல. என்னது இவ்வளோ நடந்துச்சா? அண்ணா அப்பா அம்மா உன்னோட என்கிட்ட காட்டிக்கல. எப்படி காட்டுவாங்க, சர்ப்ரைஸ்னா. ஆனா எப்படி அப்பா ஒத்துக்கிற வச்சீங்க? அது பெரிய விஷயமே இல்லையே. என் லிட்டில் பிரின்சஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா மை சார்மிங் பிரின்ஸ்? அப்படிதான் மை கியூட்டஸ்ட் பிரின்சஸ் எவர் அப்படின்னு சொல்லிட்டு வாயில அப்படியே முத்தம் கொடுக்குறோம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஒன்ஸ் ஐ ரீச் 1000 சப்ஸ்கிரைபர் ஐ வில் கிவ் அவே. அப்புறம் நான் இதுக்கப்புறம் 1 month பிரேக் எடுத்துருவேன்டா. அது சம் ரீசன்ஸ்னால கோச்சிக்கிறாதீங்க யாரும். நான் 1 monthக்கு அப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன்டா. ஓகேடா, பாய், டேக் கேர், லவ் யூடா.